வணக்கம் இந்தியா. இன்றைய தினம் ஆர்பிஐ மானிட்டரி பாலிசியில் நோ சேஞ்சஸ் அப்படிங்கிறதுனால மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் டெரிட்டரியில் முடிவடைந்தது. மெயினாக வெயிட் ஃபார் மோர் கிளாரிட்டி இந்த இம்பேக்ட் ஆஃப் இந்த ஒரு எலிவேட்டட் க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் அண்டு எதிர்பார்த்ததை விட வீக்காக இருக்கக்கூடிய நம்மளுடைய மான்சூன் ஆன் இன்ஃப்ளேஷன், இதெல்லாம் இன்வெஸ்டர்ஸை ஸ்டில் கான்ஷியஸ் த்ரூ அவுட் த செஷன் அப்படின்னு சொல்லலாம். லேட் பையிங் கடைசியில் ஒரு ஹெல்ப் த பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ் லார்ஜ் பார்ட் ஆஃப் த இன்ட்ராடே லாஸஸ்லேருந்து விடுவிச்சதுன்னு சொல்லலாம். நிஃப்டி 50 ஓப்பன்ட் அட் 24,669.20, இன்ட்ராடே ஹை 24,677.60. அதுக்கப்புறம் செல்லிங் ப்ரெஷர் எமர்ஜ் ஆச்சு. ஸோ கிராஜுவலி ஸ்லிப்ட் த்ரூ அவுட் த டே. இன்ட்ராடே லோ 24,497.95. தென் பையிங் இன்ட்ரெஸ்ட் ரிட்டர்ன் ஆச்சு மார்க்கெட்டில் டியூரிங் த ஃபைனல் ஹவர் ஆஃப் த ட்ரேட். ஸோ இந்த நியூலி இன்ட்ரடியூஸ்டு இந்த க்ளோசிங் ஆப்ஷன் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அது ஃபர்தராக லிஃப்ட் பண்ணி த அஃபிஷியல் க்ளோசிங் ப்ரைஸஸை நியூ மெக்கானிசம், அதாவது F&O எலிஜிபிள் ஸ்டாக்ஸ் என்டர் ஒரு ஆப்ஷன் ஆஃப்டர் 3:15 PM. அதனால் க்ளோசிங் ப்ரைஸ் டிட்டர்மெண்ட் ஒரு ஈக்விலிபிரியம் ப்ரைஸ். அது பேஸ்ட் ஆன் பூல்டு, அதாவது டிமாண்ட் சப்ளை ஆஃப் பை அண்ட் செல் இன்ஸ்டெட் ஆஃப் நம்ம முதல்ல வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ் மெத்தடில் பண்ணிகிட்டு இருந்தோம் அவர்லி. அதை எடுத்துட்டாங்க இப்போ. அதனால் நிஃப்டி 50 பார்த்தோன்னா க்ளோஸ் டு 24,624.65, 9 பாயிண்ட் ஜஸ்ட் கான் அப். வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் ரிமைன் அன்சேஞ்ச், ஒரு 12 இருக்குது. ஒரு சப்டியூடு மார்க்கெட் வாலட்டிலிட்டியும் இன்றைய தினம் காண முடிந்தது. பிரெண்ட் க்ரூடு காலையில் $79 இருந்தது, மறுபடியும் $84 போச்சு. பட் ஸ்டில் பார்த்தோன்னா அந்த ஹார்மஸ் ஜலசந்தி வழியாக ஒரு மூளை வழியாக அமெரிக்கா அதை சரி செஞ்சுருக்கு போல இருக்கு, நாட் ஃபுல்லாக. ஸோ அதனால் அதன் பிறகு ஈவினிங்கில் ஒரு க்ரூடில் ஸ்லம்ப் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். பிராடர் மார்க்கெட் பார்த்தோன்னா ஒரு ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸ் தான் இன்றைக்கி. மிட் கேப் ஒரு 0.18% ஏறி இருக்குது, ஃப்ரெஷ் ரெக்கார்டு ஹை. அதுமாரி ஸ்மால் கேப்பும் நியூ லைஃப் டைம் ஹை, அட்வான்சிங் 0.76%. ஒரு சஸ்டைன்டு பையிங் இன்ட்ரெஸ்ட் இந்த பிராடர் மார்க்கெட்டில் பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்லலாம். அட்வான்சஸ் 1786, டிக்ளைன் 1177, 1177. ஸோ மார்க்கெட் பிரெத் ரிமைன் பாசிட்டிவாக இருக்குது. நிஃப்டி 152 பங்குகள் 52 வீக் ஹை, 33 பங்குகள் 52 வீக் லோ, 127 பங்குகள் அப்பர் சர்க்கியூட், 97 பங்குகள் லோவர் சர்க்கியூட்டை டச் பண்ணியுள்ளது. அமேங் இதில் பார்த்தோன்னா துறைகளை பார்க்கும் பொழுது 5 அவுட் ஆஃப் அந்த 11 மேஜர் லெவனில் 5 ஏறி இருக்குது. அதில் மெயினாக மெட்டல், ஆட்டோ அண்ட் ரியாலிட்டி இஸ் கான் அப். மீடியா, பேங்க் அண்ட் எஃப்எம்சிஜி இன்றைக்கி ஸ்டாக்ஸ் ஃபாலிங் டவுன். ஸோ இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் பார்த்தோன்னா ஸ்ரீராம் டிரான்ஸ்போர்ட் ஃபைனான்ஸ், கிராசிம், JSW ஸ்டீல், தென் ஹிண்டால்கோ, NTPC எல்லாம் ஏறி இருக்குது. TCS, அப்போலோ ஹாஸ்பிட்டல், HL டெக், சன்ஃபார்மா, ஜியோ ஃபைனான்ஸ் ப்ராஃபிட் புக்கிங்கில் வீழ்ச்சி அடைந்த பங்குகள் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இன்றைக்கி காலையிலேயே ஜிங்க்கெல்லாம் ஒரு மெட்டல் ஏறுறதுல ஜிங்க் பெட்டராக இருக்குது. இந்துஸ்தான் காப்பர் அண்ட் இந்துஸ்தான் ஜிங்க் மோர் தென் 6% இன்றைக்கி ஏறி இருக்குங்க. ஸோ மேலும் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் ஓலோ எலக்ட்ரிசிட்டி மொபிலிட்டி ஒரு 7.5% ஏறி இருக்குது. ஸோ MOU வித் ஆக்சிஸ் எனர்ஜி, ஸோ அது யூட்டிலிட்டி ஸ்கேல் பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் பிஸ்னஸ் எடுத்திருக்காங்க. அதுமாரி நியூ இந்தியா அஷூரன்ஸும் ஒரு 8% ஏறி இருக்குது. சுப்ரீம் கோர்ட் எக்ஸ்டெண்டட் மேண்டேட்ரி தேர்ட் பார்ட்டி மோட்டார் இன்சூரன்ஸ் கவரேஜ் ஃபார் நியூ வெஹிக்கிள். ஸோ அதனால் அவுட்லுக் ஃபார் இன்சூரன்ஸ் வித் லார்ஜ் மோட்டார் இன்சூரன்ஸ் போர்ட்ஃபோலியோவுக்கு இது ஒரு பெட்டர் ரெவென்யூ ஜெனரேஷனாக இருக்கக்கூடும் என்று. அதுபோல் கோ டிஜிட் ஜென்ரல் இன்சூரன்ஸும் 6.5% ஏறி இருக்குது சுப்ரீம் கோர்ட் வெர்டிக்ட் அப்புறம். ஸோ மேலும் இன்றைய தினம் வெளியான நம்மளுடைய HSBC PMI டேட்டா, ஸோ இட் இஸ் ஆல்மோஸ்ட் இன் த சேம் லெவல்.
தென் பிளாக் டீலை பொறுத்தவரை ரிலையன்ஸ் HFCL அண்ட் அதானி போர்ட் தங்கம் 2400 ரூபாய் அதிகரித்து 1,44,000, வெள்ளி 5,780 ரூபாய் அதிகரித்து 2,27,000, குரூட் ஆயில் 28 ரூபாய் ஏறி 7,242. ஸோ அது மாதிரி வணிகமாகி கொண்டிருக்கிறது. மேலும் நிஃப்டி ஃபியூச்சர் வந்து பிலோ ஆவரேஜ் வேல்யூம், பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரும் பிலோ ஆவரேஜ் வால்யூம். ஸோ நாளைய தினம் சென்செக்ஸினுடைய வீக்லி க்ளோசிங் இருக்கிறதுனால வாலட்டிலிட்டி கண்டினியூ ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பட் வால்யூம் ஸ்டில் வந்து ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியை தொடவில்லை என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.